ஆதியும் அந்தமுமானவரும் முதலும் முடிவுமான ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களை உங்களை வாழ்த்துகிறோம். லூக்கா 24 அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பரிசுத்தாவியானவர் நமக்கு அதன் ஆழங்களை, மகிமையை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். அல்லேலூயா. என் அன்பானவர்களே, அப்போஸ்தலர்கள் படிப்பறிவில்லாதவர்கள், பாமரர்கள். ஆனால் உலகத்தை கிறிஸ்து பக்கம் திருப்புவதற்காக ரட்சிப்பின் சுவிசேஷத்தை, மனம் திரும்புதலின் சுவிசேஷத்தை, பரலோக ராஜ்யத்தின், நித்திய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் போய் அறிவிக்க வேண்டியவர்கள். அவர்களுக்கு மோசையின் பிரமாணம் நானே என்று ஆதியாகமும் யாத்ராகவும் லேவியராகவும் என்னாகும் உபாகும் நானே என்று சொன்னார். மற்றும் பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், சங்கீதங்கள் என்னை பற்றி எழுதியிருக்கிறது என்று சொன்னார். இப்போது என்ன செய்கிறார் என்றால், வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவராய் இயேசு அப்போஸ்தலருடைய மனக்கண்களை திறந்து விட்டாராம். இந்த முழு வேதாகமும் அவர்களுடைய இதயத்துக்குள்ளே பதிந்து விட்டது. என்ன ஆச்சரியம்! அவர்கள் உலக நாடுகளை அசைத்தார்கள் வேத வசனத்தினால. பல மதங்கள், மார்க்கங்களாய் பிசாசு கட்டி வைத்திருந்தவைகளை உடைத்தார்கள் இயேசு நாமத்தினால. வேத சத்தியங்களை, சங்கீத புஸ்தகங்களை, நியாயப்பிரமாண புஸ்தகங்களை அப்போஸ்தலர்கள் எங்கும் எடுத்து போதித்தார்கள். இந்த ஞானம் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் மத்தியில் போதித்து கொண்டிருக்கிற நானும் ஒரு காலத்தில் பாரம்பரியமான ஒரு சபையில் நான் பைபிளே படிக்காமல் வளர்ந்தவன். ஆனால் என்னுடைய வாலிப வயதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தொட்டு அழைத்த போது நான் முதல்ல பைபிளை வாங்கி அது எப்படி படிப்பது, ஆண்டவரே என்னை நீ தெரிந்து கொண்டீர் என்பதற்கு ஒரு அடையாளத்தை இந்த வேதத்தில் எனக்கு காட்டும் என்று சொல்லி நான் தனி அறையில் முழங்கால் நின்று கொண்டு கண்களை மூடி பைபிளை திறந்தேன். என் கண்களை திறந்த ஒரு முதல் வசனம் என் வாழ்க்கையில் முதலாவதாக லூக்கா 24 அதிகாரம் 45வது வசனம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் மனதை அவர் திறந்தார். இதான் பானவர்களே, ஒரு அபிஷேகம் மேலே இறங்கியது. இரவும் பகலும் எந்த இடத்திலும் வேதத்தை நான் வாசிப்பேன். பயணம் பண்ணும்போது வேதத்தை வாசிப்பேன். நான் ஆரம்ப காலத்தில் வங்கியில் வேலைக்கு இருந்தேன். எனக்கு 10 நிமிஷம் டைம் கிடைத்தால் தனிமையில் போய் பைபிளை படிப்பேன். அரை மணி நேரம் டைம் கிடைத்தால் தனிமையில் முழங்கால் நின்று பைபிளை படிப்பேன். தெருவில் நின்று பிரசங்கிப்பேன். இப்படித்தான் என்னை ஆண்டவர் அவருடைய வசனத்தினாலே அபிஷேகித்தார். அவருடைய வசனத்தின் அறிவை எனக்கு தந்தார். அவருடைய வசனத்தை உலகமெல்லாம் பல நாடுகளுக்கு சென்று இன்றைக்கும் போதிக்கும்படி செய்திருக்கிறார். இன்றைக்கும் பெரிய சபையாக இருக்கட்டும், சிறிய சபையாக இருக்கட்டும், ஒரு தெருவாக இருக்கட்டும், ஏன் ஒரு வீடாக இருக்கட்டும், நான் போவேன். எனக்கென்று மேன்மை எதுவுமே கிடையாது. நான் பெரிய பெரிய ஊழியக்காரர்களோடெல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய கூட்டங்களெல்லாம் பேசினாலும் சரி, லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் என்னை ஆண்டவர் நிறுத்தினாலும் சரி, 5 பேர் மத்தியில் நிறுத்தினாலும் சரி, எங்கேயுமே நான் செல்வேன். என்றால் என் தேவனே பெரியவர். என் ஆண்டவராக இயேசுவை அறிகிற அறிவு எல்லோருக்கும் வரணும். ஆகவே என் அன்பானவர்களே, த டே வித் ஜீசஸ் இன்னும் பல மொழிகளில் வர வேண்டும். நீங்கள் எல்லோரும் இதுக்காக ஜெபிக்க வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் எல்லோரும் எங்களோடு இந்த ஊழியத்தில் ஒரு அப்போஸ்தல குடும்பங்களாக நீங்கள் இணைய வேண்டும். ஒன்று, ஜெபியுங்கள். ரெண்டாவது, உங்கள் உள்ளத்தில் உணர்த்துகிறபடி எங்களுக்கு கிராமங்கள்லாம் சபைகள் கட்டும் பணிகளுக்கு நீங்கள் உதவ வேண்டும். இந்த தேசத்தில் பல லட்சக்கணக்கான கிராமங்களுக்கு இன்னும் கிறிஸ்து யார் என்று தெரியாது. அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். தேவனை அறியாத பாரம்பரிய சபைகள் ஜனங்கள் எல்லாம் லட்சமாய், கோடியாய் கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை அறிய வேண்டும். ஜெபியுங்கள், எங்களோடு ஐக்கியப்படுங்கள், உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களையும் கண்களை திறந்து வேதத்தை அறியும்படி செய்து பயன்படுத்துவார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவில்லாமல் வாழ்ந்த எங்களெல்லாம் அந்தகார இருளிலிருந்து ரட்சித்தவர். உம்முடைய வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் இதய கண்களை திறந்தீர. உமக்கு கோடி ஸ்தோத்திரம்.
என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகளுடைய இதய கண்களையும் திறந்தருளும். மேலோட்டமாக பைபிளை பேசுவதல்ல, இதயத்திலிருந்து பேசுவது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பேசுவது, அப்படிப்பட்ட அபிஷேகத்தை இந்த ஜனங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.